மகன் தூயாவின் பெயராலே. ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியானது ஷலிகா மேரி பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக இவ்வழிவழியாய் நன்றி செலுத்துகிறார்கள். இந்த குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மறித்து போன ரங்கா அசோக்குமார் ஆகியோருடைய ஆண்மையிலே பாட்டுக்காக ஜெபிப்போம். அன்புகளுடைய இன்று நவம்பர் மாதம் 18ஆம் தேதி தாயாம் திரு அவையானது புனிதரான பேதுரு பவுல் பெருங்கோயில் நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாட அழைப்பு விடுகிறார். உங்களுக்கு தெரியும், கடந்த 9ஆம் தேதி நாம் ஒரு லாத்தரன் பேராலயம் அப்படி ஒரு விழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். ரோமையில் பார்த்தீங்கன்னா 4 பேராலயங்கள் இருக்கிறது. ஒன்று சொன்ன மாதிரி பேதுரு என்று சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா, அதான் இப்போது நம்முடைய திருத்தந்தையினுடைய இருப்பிடமாக இருக்கிறார். அந்த சொல்லுவாங்க சுற்றி அந்த சுவருக்குள்ள இருக்கிறது. சுவருக்கு வெளியில அங்க ஒரு ஆலயம், அது பவுலடிகளார் சென்ட் பால் அவருக்கான பேராலயமாக இருக்கிறார். அடுத்தது யோவான், நான் சொன்ன மாதிரி லாத்தரன் பேராலயம், அது 3வது. 4வது மேரி மேஜர் மரியன்னையனுடைய பேராலயம். நிறைய ஆலயங்களுக்கு 4 ஆலயம். இவங்க 2 பேரை பத்தி ஏன் நம்ம இன்னைக்கு சிந்திக்கணும் அப்படின்னா, நான் பல முறை சொல்வதுதான், நிறைய இடங்கள்ல திருத்துதர்கள் 12 பேர் இருந்தாங்க. அத்துணை பேர் இறந்து போனாலும் இறந்த அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையின் மீது கட்டப்பட்ட ஆலயங்கள் அப்படின்னா, 1 பேதுரு, 2வது பவுலடிகளார், 3வது தோமையார், 4வது ஒருத்தர் இருக்காரு, 4வது ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நம்ம விழா அடிப்பீங்க, யாகப்பர். ஆமா, சந்தியாகப்பர் ஸ்பெயின்ல இருக்கிறாங்க. பார்த்தீங்க என்றால் இந்த 2 பேருமே திருவைக்காக, திருவையின் தூண்கள் அப்படின்னு நம்ம அவங்க சொல்றோம். அவளுக்காக இது 2வது விழா. அவங்களுக்கு நிறைய விழாவை பேதருக்கும் பவுலுக்கும் விழா எடுத்து கொண்டு இருக்கிறோம். அவை என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரே நாள்ல, அது வரலாற்று பூர்வமா சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஒரே நாள்ல 2 பேருமே, ஒருவர் தலை கீழாக சிலுவையில, இயேசு அறையப்பட்ட சிலுவையில தலை கீழாக அவர் அடித்து கொல்லப்படுகிறார் பேதுரு. இன்னொருவர் தலை வெட்டுண்டு மறை சாட்சியாக மரித்து போகிறார். ஆகவே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைகள் மேல் எழுப்பப்பட்ட இந்த பேர் ஆலயம். இதுக்கு நிறைய விஷயம் உள்ள போனால் தெரியும். பேதுரு பசிலிக்கா பார்த்தா, சென்ட் பீட்டர் பசிலிக்காவை மைக்கேல் ஆஞ்சலோ, அவர் மிகப்பெரிய ஒரு ஓவியர், உங்களுக்கு தெரியும், அவர் எழுதிய வரைஞ்ச அழகான அவருடைய ஓவியங்கள் எல்லாம் சென்ட் பீட்டர் பசிலிக்கா அந்த உலகம் முழுவதுமே இன்னைக்கு மக்கள் சென்று பார்க்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இன்னும் சொல்றாங்க, பவுலடிகளாருடைய ஆலயத்தை அதே மைக்கேல் ஆஞ்சலோ ஒரு மாதா படம் வச்சுக்கிறான். எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த மாதா ஒரே மாதிரி இருப்பாங்க. இப்போ நேராக பார்க்குற மாதா 360 டிகிரின்னு சொல்லுவாங்களே, இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, இங்கேருந்து பார்த்தாலும் சரி, அங்கேருந்து பார்த்தாலும் சரி, எங்கேருந்து பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரி அந்த ஓவியம் அவ்வளவு அழகாக வரையப்பட்டதாக சொல்லி நிறைய விஷயங்களுக்காகவே நினைக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்வது போல் அந்த லாத்தரன் பேராலயம் சொன்ன மாதிரி நாம் அனைவரும் இந்த ஆலயங்கள் எல்லாம் ஆண்டவன் என்ன பண்ணுறாரு, ஆண்டவன் இருக்கிற இல்லையா, ஆண்டவன் உரைகிற இடமாக இருக்கிறது. அவதான் நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் பலிப்பிடம், திருப்பலி, பூசை என்று வைத்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே வெறுமனே கற்களால் கட்டப்பட்ட ஆலயங்களை விட தூய ஆவி சொல்றார் பவுலடிகளார், நீங்கள் அனைவருமே உயிருள்ள இறைவன் பாடுகிற தூய ஆவியினுடைய ஆலயங்கள். கண்களை மூடுவோம். அருமையான திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலியும் ஆண்டவருடைய அருளை நாம் நிறைவாக பெறணும். அவர் நமக்குள்ளே குடிகொள்கிற அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணரணும். அப்படி உணரலாம், நமக்குள்ள இருக்கிற அந்த குறைகள், பாவங்களை களைய முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கான அருளை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இளமலை இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரையும் திரு தூதனின் ஆதரவை தந்து உமது திரு அவையை நீர் என்றும் பாதுகாத்தருளும். அவர்கள் வழியாகவே இறை அறிவின் தொடக்கத்தை பெற்றுக்கொண்ட திரு அவை அவர்கள் வழியாகவே இறுதி வரை விண்ணக அருளில் வளர்ச்சியை அடைவதாக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். இப்பொழுது என் உயிரை ஆண்மையுடன் கையளிப்பதன் மூலம் என் முதுமைக்கு நான் தகுதியுடையவன் என மெய்ப்பிப்பேன். மக்கபேயர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 18 துவங்கி 31 முடிய. அந்நாளில் தலை சிறந்த மறைநூல் அறிஞர்களும் ஒருவரும் வயது முதிர்ந்தவரும் மாண்புற தோற்றம் உடையவருமான எலியாசார் பன்று இறைச்சி உண்ண தாம் வாயை திறக்குமாறு படுத்தப்பட்டார். ஆனால் அவர் மாசுபடிந்தவராய் வாழ்வதை விட மதிப்புடையவராய் இறப்பதை தெரிந்து கொண்டு இறைச்சியை வெளியே துப்பிவிட்டு தாமாகவே சித்திரைவாதை குருவியை நோக்கி சென்றார். உயிர் மேல் ஆசை இருப்பினும் திருச்சட்ட வெளியிலிருந்து பண்டங்களை சுவைத்தும் பாராமலும் தள்ளிவிட்டு துணியும் எல்லோருக்கும் இவற்றை செய்ய வேண்டும். சட்டத்திற்கு எதிரான இந்த பலி விருந்துக்கு பொறுப்பாய் இருந்தவர்கள் அவரோடு கொண்டிருந்த நீண்ட கால பழக்கம் காரணமாக அவரை ஒதுக்குமாறு அழைத்து செல்கிறது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே எனக்கு ஆதரவு. ஆண்டவரே எனக்கு ஆதரவு. ஆண்டவரே என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன. என்னை எதிர்த்து எழுவோர் எத்துணை மிகுதிவிட்டனர். கடவுள் அவரை விடுவிக்க மாட்டார் என்று எண்ணி குறித்து சொல்வோர் பலர். பல்லவி. ஆண்டவரே எனக்கு ஆதரவு. ஆயினும் ஆண்டவரே நீரே என்னை காக்கும் கேடயம். நீரே என் மாட்சி. என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே. நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகிறேன். அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார். பல்லவி. ஆண்டவரே எனக்கு ஆதரவு. நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. என்னை சூழ்ந்திருக்கும் 10,000 பகைவருக்கு நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே எழுந்தருளும். என் கடவுளை என்னை மீட்டருளும். பல்லவி. ஆண்டவரே எனக்கு ஆதரவு. Alleluia, 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 alleluia.
நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. செய்திருந்து வாசகம். செய்தி அத்தியாயம் 19 இறை திருவசனங்கள் 1 - 10 முடிய. இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய் கொண்டிருந்தார். அங்கே சக்கி என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறி கொண்டார். இயேசு அவ்வழியாய்தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவா இறங்கி வாரும், என்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். விரைவா இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போய் இருக்கிறார் இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளின் பாதி ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதை நான் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. தேவிகளை மன்றாட்டுகளை நம்முடைய பாதுகாவல் புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவருடைய பாதம் சமர்ப்பிப்போம். நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை. புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை ஒருத்து இறையருளை நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பழிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபமுள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம்பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமையடைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவும் தொழிலை ஆசீர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பில் ஆண்டவரே, அருமையான நல்ல நாளுக்காய் மக்கள் செலுத்துகிறோம். நம்முடைய பாதுகாவல் வழியாக நாங்கள் எடுத்த எல்லா விதமான மன்றாட்டுகளையும் எல்லா தேவைகளையும் கனிவாய் கண்ணோக்கி பார்த்து எவையெல்லாம் எங்களுக்கு தேவையோ அவற்றை தந்து எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல்.
நாம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த மாலை நன்றுபடி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணியின் காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து உமது கனிவை நாங்கள் வேண்டுகிறோம். அதனால் பேதுரு பவுல் என்னும் திருத்தூரின் பணியால் நாங்கள் பெற்றுக்கொண்ட உண்மை எங்கள் இதயங்களில் நிறைவாக நிலைத்திருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எல்லாரும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாக. ஏனென்றாலும் திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் மண்ணகத்திலே விளங்கவும் மக்கள் அனைவருக்கு விண்ணக படிப்பினை வழங்கவும் அது திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் நீ செய்தருடனீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதரின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகியவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் வாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இரண்டில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டிலும் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரிடம் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திருடும். புதிய நாளுக்காய் நன்றி சொல்வோம். இந்த நாளின்
நம்முடைய இறுதி இந்த வேலையில் இந்த நாள் நிறைவடையும் வேலையில் இருக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மையான காரியங்களுக்காக நன்றி சொல்லும். சிறப்பாக இன்று தங்கள் பிறந்த நாள் திருமண விழாக்களை கொண்டாடி மகிழ எத்தனை பேருக்கு ஜெப உதவிகள் கேட்டு யாவருக்கா, பலவிதமான உடல்நல நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற அனைவருக்கும் நம்பிக்கையோடு இப்பணியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கிற நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வேண்டலுக்காகும் என்றான். உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுகோடில் ஏற்று அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க மரியாள் அரோக்கிய அன்னை, நம்முடைய கணவரான புனித யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாப்பும் தந்தையுமான புனித அந்தோனியா, நாம் இன்று நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிற புனித பேதுரு, புனித பவுல், திருத்தூதர் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தேவசகான், இவர்களை எமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனே கிறிஸ்துபடியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் அற்புதமாய் நமக்கு கற்றுக் கொடுத்த தெய்வீக ஜெபத்தை கரங்களை விரித்து கண்களை மூடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலும் என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் இதை நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக எமீப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு முடிந்தவர நம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவர நம்முடைய பாத தண்டையிலே வந்து குழுமியிருக்க என் விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கிப்பார். எங்கள் இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கு, என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்துள்ள திருவிழம் கொள்கிறான். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவனே தருகிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பார். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரை இந்த புனிதமிக்க உடலான் ரத்தத்தான் எல்லா விதமான குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்று உம்முடைய கட்டளைகளின் கருத்து நிற்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. இந்த ஆண்டவன் உறையக்கூடிய ஆலயங்களாக, உயிர் உள்ள தூய ஆவியினுடைய ஆலயங்களாக நீங்களும் நானும் மாற இயேசு ஆண்டவர் தன்னை விருந்தாய் படைக்கிறார், விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. நிலையான உறவு வேண்டும், என்னுடன் கூட
இந்த மாதத்துடைய இந்த 3வது செவ்வாய்க்கிழமை நம்முடைய பாதுகாவலர் நமக்காக அநேக காரியங்களை பரிந்து பேசி பெற்று தந்து கொண்டிருக்கிறார். நன்றி உள்ளத்தோடு கூட இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவருடைய பாதுகாப்பும் அவருடைய பரிந்து பேசி நமக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மன்றாடி அவரை நோக்கிய ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் உங்களியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயார மனம் படைத்தவரே, நாங்களை முடுவோம். நாம் கேட்ட அநேக காரியங்கள் எவையெல்லாம் அவங்க தேவி அவற்றையெல்லாம் பரிந்து பேசி பெற்று தந்து கொண்டிருக்கிறார். நம்மிலும் குடும்பங்களையும் பல விதமான ஆபத்துக்கு இருந்தும் விபத்தில் இருந்தும் நோயில் இருந்தும் தடுத்தாட்கொண்டு கொண்டிருப்பதற்காகவும் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிப்போம். குறிப்பாக நமது குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான அமைதி, நிம்மதி, சமாதானம், மகிழ்ச்சி, நிறைவு தங்க வேண்டும். கொடையாய் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி கூறுவோம். பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் ஒழுக்கத்திலும் கல்வி அறிவிலும் உடல் வளர்ச்சியிலும் சிறந்து வழங்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகள், பருவம் எய்திய பிள்ளைகள், படித்து முடித்த பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். அவருடைய வாழ்வு எதிர்காலம் வளமையாய் அமைய வேண்டும். திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் திருமண தடைகள் நீங்க வேண்டும். திருமண வாழ்வில் நுழைவதற்கான சூழலை உருவாக்கி தர வேண்டும். திருமணமாகி ஒரு சில ஆண்டுகள் ஆகி குழந்தையின்மையினால அவதியுறுகிற, கவலையுற்றிருக்கிற, வேதனையுற்றிருக்கிற தம்பதியினுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவனமாய் அற்புதமான இந்த கர்ப்பத்தின் கனியை தொட்டு அவர்களுக்கு குழந்தை பேற்றை நல்க வேண்டும். கருவுற்று பேறு காலத்திற்காய் காத்திருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்காக அந்த கருவிலே சிசுவை சுமந்து கொண்டிருப்பவர்கள் அந்த சிசுக்கு நல்ல முறையில் வளர்ந்து நல்ல முறையிலே இந்த குழந்தைகளை பிரசவிக்க எந்த விதமான குறைபாடு இல்லாமல் குழந்தைகள் பிறக்க அருள் தரும்படியாய் மன்றாடும். நம்முடைய குடும்பத்தை குறித்து எண்ணி இருக்கிற பல காரியங்கள், பிள்ளைகளை குறித்து, வேலை குறித்து அல்லது நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான பல முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிறவர்கள் அனைத்தும் ஆண்டவருடைய பாதத்தை அந்தோனியார் வழியாக ஒப்புக் கொடுப்போம். அந்தோனியார் எவையெல்லாம் அவருக்கு சரியானதோ அவற்றையெல்லாம் தருவார் நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் செய்து கொண்டிருக்க வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள், அதன் வழியாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிற பொருளாதார தேவைகள் குறைவின்றி கிடைக்க வேண்டும். பொருளாதார நெருக்கடியில் நாம் அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும். போதும் என்ற மனதோடு வாழ வேண்டும். உழைக்க வேண்டும். உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும். கடந்தொழிலிருந்து நம்ம மீட்டுக்கொள்ள வேண்டும். இன்னும் வியாபாரம் குறித்து, தொழில் குறித்து இருக்கிற முயற்சிகள், முடிவுகள், தீர்மானங்கள் அனைத்தும் ஆண்டவருக்கு உகந்தவையா இருந்து அவருடைய ஆலோசனை பெற்று அதன்படி நடக்க வேண்டும் என்று ஆடுவோம். நம்மில் அநேகர் பலவிதமான உடல் நல குறைவுகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், உச்சந்தலைந்து உள்ளம் கால் வரை பலவிதமான வயது மூப்பினால் கூட படுத்து படுக்கையாக இருப்பவர், மருத்துவமனையில் வீடுகளில் அனுமதிக்கப்பட்டு இருப்பவர்கள், வலிகளோடும் வேதனைகளோடும் கூட மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் கூட சுகம் பெறாமல் இருக்கிற அத்தனை விதமான நோயாளிகளை அவருடைய பாதுகாவலை பரிந்து பேச அவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுக்க வேண்டும். வழியிலிருந்து, துன்பத்திலிருந்து முழுமையான நலனை, சுகத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்றும் ஆடுவோம். அநேகரும் பலவிதமான மனபாரங்கள், மன உளைச்சல்கள், மன கவலைகள், மன அழுத்தங்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், அதனால் நிம்மதியை தொலைத்தவர்கள், உறக்கத்தை இழந்தவர்கள், நம்பிக்கையை தொலைத்தவர்கள், நிறைய கவலைகளோடும் காயங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உள்ளங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் நம்பிக்கையும்
நல்ல உறக்கத்தையும் தர வேண்டும் என்று என்றார். இதோ இங்கே குழுமி இருக்கிற நம்முடைய உள்ளங்கள் இருக்கிற நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை நம்முடைய பாதுகாவலுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேரழிவை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும். எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோனியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில் அன்பு கூறுமது அருளின் தூய்மையால் கூடி அனுப்பிட புனித அந்தோனியார் அண்டி வந்துள்ள பிள்ளைகளாகிய எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியலும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் பேர் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. நாம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாடும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவில் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும் உடல் நோயிருந்தும் உள்ள நோயிருந்து விடுவித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்கும் உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. கரங்களை உயர்த்தி கோடி அற்புதராம் புனித அந்தோனியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக என்னாலும் பருந்து பேசுகின்றவரான புனித அந்தோனியாரே, கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக உணவினால் ஊட்டம் பெற்று உமக்கள் நாங்கள் பேதுரு பவுல் என்னும் திருத்தூர் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பம் கொள்ள உமை வேண்டுகிறோம். இத்திருத்தூருடைய பாதுகாவலால் வழி நடத்த பெறும் அருளை நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 84 இப்படியாய் சொல்கிறது: படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளில் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டு குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் என்று திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரை புகழ்ந்து ஏற்றுவதை பார்க்கிறோம். அருமையான இந்த நாளில் அழகான ஒரு இயற்கை சூழல். நிறைய பேர் சொன்னாங்க, இந்த 2-3 நாட்களாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானலை போல நம்முடைய சென்னை மாநகரம் முழுவதுமே
சிலு சிலு சென்று ஒரே குளிர் காற்று குளிர். இந்த மழை இப்படியாக சில்லென்று பெய்து கொண்டிருக்கிற மழை, இப்படி ஒரு இதமான ஒரு சூழலில ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உளமாற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கி இருப்போர் பேறு பெற்றோர் என்ற திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். உமது இல்லம் உறைவிடம், ஆண்டவன் உரைகிற இந்த இடத்திலே நீங்களும் நானும் கூட இந்த ஆண்டவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவரை போற்ற, அவரை மகிமைப்படுத்த அற்புதமான உங்களுக்கெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறார். எனவே இந்த அருமையான வேளையில இந்த புனித பேதுரு பவுல் பெருங்கோயில் நேர்ந்தளிப்பு விழாவை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவன் இது அழகாய் நாம் திருப்பாடல் வாசித்தது போல அந்த சிட்டு குருவிகளுக்கு கூடுகள் இருப்பது போல இதோ நமக்கான இல்லிடமாகிய இறைவன் வாழுகின்ற இடமாகிய இந்த ஆண்டவருடைய ஆலயத்தில் அவரை தரிசிக்க, அவரோடு இருக்க, அவரை முகமுகமாய் காண ஆண்டவர் கொடுத்த அற்புதமான பேற்றிற்காய் நம் மூலமான ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இத்துணை நாட்களாக இந்த நவம்பர் மாதம் துவங்கி இந்த 18வது நாளிலே கூட நம் அனைவரையும் வாழ வைத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அவருடைய அருளை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய பேர் இரக்கத்தை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த திருப்பாடல் சொன்னது போல் அவரை, இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பார்கள், புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பார். நீங்களும் நான் கூட ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக எழுந்து நின்று நம் அனைவருக்கும் தெரிந்த அற்புதமான ஆண்டவரை ஆராதனையிலே அவரை ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன், ராஜாதி ராஜான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை ஆர்ப்பரித்து கரங்களை தட்டி பாடி புகழ்வோம். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். கரங்களை தட்டி ஆராதனை செய்கிறேன், இன்னும் ஒரு முறை ஆராதனை. எழுருமாக வாயை திறந்து ஆராதனை செய்கிறேன், ராஜாதி ராஜவன அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். குருடருக்கு பார்வை தந்த
அனைவரும் உற்று நோக்குங்கள். இந்த மாதம் இறந்தவர்களை நினைவு கூறுகிற மாதம். நான் ஆண்டவர் இப்படிதான் பார்க்கிறேன். வசனம் வேடங்காய் சொல்கிறேன். இவர் வாழ்வோரின் கடவுள், இவர் உயிருள்ள கடவுள், இவரை நம்புவோர் அனைவரையும் வாழ வைக்கிற கடவுள். அப்ப இந்த அழிவு, இந்த சாவு, இந்த மரணம் யார் கொடுக்கிறார்? அழிவை மனிதன் தேடிக் கொள்கிறான், மனிதன் வருவித்துக் கொள்கிறான். இயற்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள், உணவில் ஏற்படுகிற மாற்றங்கள், உடலில் ஏற்படுகிற நம்மை பற்றிய கவலை இல்லாத இந்த ஆண்டவன் உரைகிற இந்த ஆலயத்தை அசுத்தப்படுத்துகிற போது, இந்த ஆலயத்தை ஒழுங்காக பராமரிக்காத போது, பாதுகாக்காத போது, சுத்திகரிக்காத போது பல குப்பைகள் போய் தான் இன்னைக்கு நிறைய நோய்களை, நிறைய அழிவுகளை நாமவே வருவித்துக் கொள்கிறோம். இவர் அழிவின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். கண்களை மூடுவோம், கரங்களை நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொருவரையும் அழிவு நின்று தப்பித்துக் கொள்ள, காத்து கொள்ள செய்கிறவர், பலவிதமான எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டே இருக்கவர். அங்க போவாத, இதை பண்ணாத, அதை செய்யாத, இப்படி இரு, அப்படி இருக்காத என்றெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள், உறவினர்கள், ஏன் இறை வார்த்தைகள், சமூக சோசியல் மீடியா வழியாக பல விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கா. உங்க உடம்பை பார்த்துக்க, ஒழுங்கா சாப்பிடு, தேவையில்லாத பொறாம போட்டி இதெல்லாம் வச்சு நிற்காத, நிறைய பேராசைப்படாத எல்லாம் கொடுக்குறார். நான் நீங்க அதை செவிமடுப்பது. அதனால தான் நான் சொன்னேன், கடவுள் வாழ்வோரின் கடவுள். அவதான் நீங்க நிறைய நோய்களை நாமவே பெருக்கிக் கொண்டு நமது வாழ்வை அழித்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை அழிவு நின்று நம்மை தடுத்தான் கொள்கிறார். அப்படி இறை வார்த்தையின் வழியா, இந்த நற்கருணையின் வழியா, அப்படி தெய்வீக பிரசன்னத்தின் வழியா, உங்களுடைய நம்பிக்கையின் வழியாக நலம் தருகிறவராக, சுகம் தருகின்றவராக ஆண்டவர் இருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு ஒரு விசையா கண்களை மூடியவார் நன்றி சொல்லுவோம். அவர்களிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு, நல்ல உறவுகள், நல்ல பெற்றோர்கள், நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள் என்று நம்மை சுற்றி ஒரு பெரிய பட்டாளமே இருக்கிறது. நாம் தனித்து விடப்படுவதே இல்லை. எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா அது உங்க பிரச்சனை. ஏன்னா கடவுள் நம்மை தனியாக விட்டு விடுவது, யாராவது ஒருத்தர், எங்கேயாவது ஒருத்தர், ஏதாவது நமக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருக்கு. அதான் நான் வீட்டில் சொல்லி, ஆண்டவர் நமக்கு எப்போதும் நன்மை செய்பவர் நன்றி சொல்லுவோம். பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி, தர்மையான வேலைக்காய் நன்றி, உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்திற்காய் நன்றி, உமது திருமுகத்திற்காய் நன்றி, உமது கிருபைக்காய் நன்றி. நன்றி இயேசு, நன்றி நன்றி இயேசு. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவரும் அமருவோம். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நாம கேட்ட நற்செய்தி வாசகத்துல யாரை பத்தி சிந்திச்சோம்? சக்கேயு. நேற்றைய தினம் திருப்பலிக்கு வந்தவங்க சொல்லுங்க பாப்போம். நேற்றைய தினம் ஒருத்தரை பத்தி சிந்திச்சோம். நேற்றைய தினம் திருப்பலி. ஃபாதர் எங்க ஃபாதர் டைம் இருக்கு, செவ்வாய்க்கிழமை பூசைக்கு வர்றதே பெரிய விஷயம். சில பேர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பூசைக்கு வருவாங்க, தெரியல. நேற்றைய தினம் ஒருத்தரை பத்தி சிந்திச்சோம். அவர் யாருன்னா பார்த்திமேயு என்ற பார்வையற்றவர். நான் இந்த ரெண்டு பேரையும் பற்றி ஒரு சிறிய பகிர்வை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். இப்போ நம்ம வாழ்கிற இந்த சென்னை சிட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சென்னை மாறி வருமா? இல்லை, நான் வழக்கமாக சொல்லுது, இந்த ஊர் நம்ம மக்கள்லாம் நீங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த பக்கம்லாம், அதுக்காக நான் தப்பாக சொன்னேங்க. அங்கே இருக்க கிராமப்புறங்கள் எல்லாம் வந்திருப்போம், வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் அங்கேருந்து இங்கே வந்த பிற்பாடு நம்ம கடின உழைப்பினால் வீடு வாங்கியிருப்போம், கார் வாங்கியிருப்போம், நம்ம பிள்ளைகள் நல்லா படிச்சிருப்பாங்க. இப்போ சென்னையை விட்டு ஊருக்கு போவேன், திருவிழாவுக்கு போயிட்டு வந்துடுவேன். அங்கே என்னது ஒரு 3 நாள் 4 நாள் இந்த லீவ் விட்டா மட்டும் போவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரி சிட்டியில், நான் சொல்ல சென்னை, பெங்களூர் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸு, நிறைய வசதிகள், நிறைய தடிக்கு விழுந்தா என்னது
கோயில், தடிக்கு விழுந்தா கடை, தடிக்கு விழுந்தா பஸ்ஸு, தடிக்கு விழுந்தா மாலு, தடிக்கு விழுந்தா தேட்டர். நம்மை சுற்றி எப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய காரியங்கள் வந்து இப்போ கடைகள், தெருக்கள், அல்லது என்ன சொல்லுவாங்க, நிறைய எல்லாமே இருக்குல்ல. இப்போ கிராமங்கள் அப்படியான ஒரு விஷயம் இருக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு சிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் இதை பற்றி பேசி கொண்டு இருக்காங்க. ஒரிசாவிலிருந்து, பீகாவிலிருந்து வடநாட்டு படையெடுப்பு சென்னை, அதில் தமிழ்நாடு, குறிப்பாக சென்னை, மற்ற ஸ்டேட்டும் இருக்குது, மற்ற இடத்துல இருக்காங்க, கோர்ஸ் பெங்களூர் மாதிரி இடத்துல. ஏன்னா இங்கே நிறைய வேலை வாய்ப்புகள், நிறைய வசதிகள், நான் சொன்ன மாதிரி நிறைய வளர்ச்சிக்கான. அப்போ என்னன்னா இங்கே நிறைய பணம் புரளுகிறது அப்படி ஒரு விஷயம் வச்சுக்கலாம். அவை தான் சொல்கிறாங்க பாலஸ்தீனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரியான சிட்டிஸ்லாம் இருக்குது. அதில் எரிகோ அப்படி என்ற இந்த நகரை பற்றி தான் நம்ம சிந்திக்கிறோம். இயேசு நேற்றைய தினம் எரிகோவுக்கு நுழைகிற போது தான் அந்த பார்த்திமே என்ற அந்த பார்வையற்ற சந்திக்கிறார். இன்னைக்கு எரிகோவுக்கு உள்ள வந்துட்டாரு, அங்கதான் யாரை சந்திக்கிறாரு? சக்கேயை சந்திக்கிறார். அப்ப ரெண்டும் உங்களுக்கு புரியணும் தான், சரியா? நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசு வாழ்ந்த போது ஒரு மிகப்பெரிய யூசேப் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இப்போ நீங்க சொல்வீங்க, துபாயில் என்ன ஃபேமஸ் சாப்பிட்ற பொருள்? பேரீச்சை பழம். ஏன்னா அங்கே பார்த்தா ஒரே, நீங்கள் போய் துபாய்லாம் போயிட்டு வாங்க சொல்லுவாங்களே, அங்கெல்லாம் ஒரே மண் பாலைவனம். அங்கே என்ன ஆகும், அந்த பேரீச்சை பழங்களுக்கு உலகம் முழுவதுமே அப்படியே பேரீச்சை பழங்கள் அவ்வளோ ஒரு வளமையான செழுமையான ஒரு இடம் அப்படின்னா அது எரிகோ சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எரிகோல் என்னன்னா செல்வ செழிப்பு. அந்த நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது ஏன் அப்படின்னா அந்த செல்வ செழிப்பு இருக்குது. இப்போ எப்படி இங்கே பாருங்கள், ஊருப்பட்ட கடை, எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ், நிறைய பாருங்கள். நம்ம இப்போ மதுரவாயில், இப்போ கோயம்பேடுலேருந்து நீங்கள் மாநகரம் போகிறதுக்குள்ள எத்தனை ஷாப்ஸ், எவ்வளோ கடைகள்ல என்ன இல்லை இங்கே. பார்த்தீங்கன்னா இதே ஒரு நிலை தான் இந்த எரிகோ அப்படி என்ற இடம். ஒரு பக்கம் செழுமை. நான் கூட இன்னைக்கு காலையில் சொல்லி கொண்டு இருந்தேன், அமெரிக்காவில் ஏழைங்க இருக்காங்களா? அமெரிக்க நாடு வந்து வல்லரசு நாடு தானே, நம்பர் 1 உலகிலே மிக பணக்கார நாடு எதுன்னு அமெரிக்கா. அங்கே ஏழைங்க இருக்காங்க, பிச்சைக்காரங்க இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள், ஃபோட்டோலாம் போடுவாங்க, ரோட்டில் உட்காந்து படுத்து நிற்பாங்க, சாப்பாடு இல்லாமல். அஃப்கோர்ஸ் அவங்களாம் வேலைக்கு போவாத ஆட்கள், ஒழுங்காக வேலை செய்யாமல் அப்படியே இருந்துட்டு ரோட்லேயே படுத்து நிற்பாங்க, குளிரில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அமெரிக்க நாட்டிலும் ஏழைகள் இருக்கிறான். இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ 2 விஷயம் நான் சொன்னேன், சிட்டி, எரிகோ. ஒரு பக்கம் பார்த்தா வளமை. யார் அவரு? வளமை எனக்கு பேர் போனது யார்? இப்போ யாரை பற்றி சிந்திக்கிறோம்? சக்கேயு. அவர் யாரா இருந்தாரு? வரி தண்டுபவர். நல்லா பைசா. நீங்க யாராவது கேளுங்க, கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ல வேலை செய்ய சொல்லுங்க, நிறைய பணம் சைடில் நிறைய. அது எங்கெல்லாம் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து, இப்போ உங்களுக்கு தெரியும், நான் ஓப்பனாக வெறும் சம்பளம் மட்டும் இல்லை, கிம்பளம்னா என்னது, சைடில் வாங்கிப்பாங்களே கட்டாக. அவங்க பெரிய வீடு வச்சுருப்பாங்க, நிறைய பணம் வச்சுருப்பாங்க, காரு பங்களா வச்சு பெரிய அவங்க நிறைய வச்சுருப்பாங்க. அவர் பார்த்தோன்னா நம்மாலின்னு அது அப்படியே பெருசாக இருக்கார். இந்த பக்கம் பார்த்தா யார்? ஒருத்தர் சொன்னேன், பார்த்திமே. அவர் என்ன பெரிய பணக்காரா? பிச்சைக்காரர், பார்வையற்றவர். அப்போ அதே எரிகோல 2 விதமான மனிதர்களை பார்க்கிறோம். இவங்க 2 பேருக்குமே ஒரு ஒற்றுமையை நான் பார்க்கிறேன். முதல் ஒற்றுமை, பார்வையற்றவர்கள். என்ன சொன்னீங்க? பார்வை. அவரு பார்த்திமேக்கு கண்ணு தெரியல, புற பார்வை, கண்ணு தெரியல, அவருக்கு பார்வை இல்லை. இவருக்கு என்ன பிரச்சனை? அகப்பார்வை. அவரு கண்ணு மூணு தெரியாம சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க? அற்பனுக்கு வாழ் வந்தா அத்தராத்திர அவ கண்ணு மூணு தெரியாம போறான். இப்படிலாம் தான் இன்னைக்கு பாரு, பார்த்தா கூட பார்க்க மாட்டான்ப்பா. ஐயோ ஓவரா தான் பண்றான். இந்த மாதிரி தான் நான் அப்படி பேசுறேன், அப்படி பேசுவாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்றேன், தப்பா? அப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு என்னன்னா மறைஞ்சிச்சு. இவருக்கு சுத்தமா கண்ணு தெரியல, ஆனா அவருக்கு உள்ளத்துக்குள்ள எல்லாம் மறந்துட்டு அவதான் பார்வையே இல்லாம. அதான் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, சக்கை எல்லாம் என்ன பண்றாங்க, வெறுக்கிறாங்க. அவங்க யாருமே ஒழுங்கா அவர்கிட்ட பேசல, எதுவுமே பண்ணல. இரண்டாவது விஷயம், 2 பேர்ட்டுமே நான் சொன்னேன், ஒரு விதமான அது தேடல் இருந்துச்சு. அதாவது அவங்க குறையை தீர்த்து கொள்ள. இருக்குன்னா குறை, முதல் நாளுக்கு கண். யாராவது கண் பார்வைனா எத்தனை டாக்டர், அரவிந்த் இருக்கு, சங்கராந்தி, என்ன புதுசா நிறைய வந்துச்சு இல்ல.
ஒரு கண்ணை யாராவது தானமாக கொடுப்பாங்களே, இப்போ சொல்கிறாங்க உடல் தானம் பற்றி பேசுகிறாங்க, ரத்த தானத்தை பற்றி பேசுகிறேன், கண் தானம். இப்போ வந்து கிட்னி கூட எல்லாம் தியானம் பண்ணுறாங்களே, கண்ணை தியானம் பண்ணுவாங்களே யாராவது? ஆனால் அவருக்கு எதிர்பார்க்குற, நான் குருடனாக இருக்கேன், என் வாழ்வை இருளில் முடிஞ்சு போகக்கூடாது, ஆகவே தன் குறையை நீக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, அவர் பார்வை பெற வேண்டும் அப்படி என்பது அப்படியே அந்த குறையிலிருந்து வெளிவர வேண்டுமாக ஆசை. இவருக்கு என்ன குறை? ஒரு பட்ட பணம் வச்சுக்கிறாரு, என்ன இல்லை, நிறைய பேர்ட்ட என்ன இல்லை, மன நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன்னா கொட்டி கிடக்குது. சில பேர் சொல்லுவாங்க, நான் கூட பார்த்தேன், சொல்லலாம், நிறைய வச்சுருப்பான், யாருக்கிட்டே சேர்க்க மாட்டாங்க. அந்த ஓட்டை இல்லை, உறவை இல்லை, யாரும் பணம் காசு வந்துட்டா யார்ட்டையும் நிறைய, அவன் வந்தால் காசு கேட்பான், இவன் வந்தால் அது நம்ம மொய்ய வைக்கணும், நிறைய செலவு பண்ண சொல்லிட்டு யார்ட்டும் பேச்சு வச்சுமா. இன்னைக்கு உலகத்தில் அப்படி மனிதர் இருக்கான், நிறைய பேர்ட்ட நிறையா. அப்போ இவருக்கு என்ன இல்லை, இவருக்கு ஒரு பிரச்சனை, இவருக்கு என்ன குறை? பயங்கரமான உள்ள குறை நிறைய இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா அங்கே மூணாவது, இவங்களை வந்து சுற்றி இருந்தவர்கள் இவங்களுக்கு வந்து தலையாக இருக்கிறாங்க. இவர் வராரு, யாரு போறா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் காதல் கேட்க, யாரோ போறாங்களே. நேற்றைய தினம் சொன்ன வாசனத்தில் இயேசுதான் போகிறார், இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும். வாய மூடுற, சும்மா கட்ட. வசனம் மிக அழகாய், இன்னும் அதிகமாக அவர் கூக்குரலிட்டு இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் அப்படி கத்துறார். அங்கதான் நம்மால் திரும்பி பார்க்கிறார். அங்க நேற்றைய தினம் அதை நான் சொன்னேன். அங்க பார்த்தபோது அங்க அவருக்கு கிடைக்கும், பார்வை கிடைக்கும். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தடை, யார் தடை? அங்க வந்து மக்கள் தடையாக இருந்தாங்க. சக்கைக்கு என்ன தடை? சக்கை என்ன ரொம்ப எப்படி இருந்தார் ஆளு? கூட்டையா இருந்தாரு. நீங்க பார்க்கும்போது கூட்டை அங்க குண்டா இருந்தாரு. இன்னும் இவ்வளோ பெருசா நடக்கவே முடியலப்பானே அப்படின்னு கேள்வி பண்ணுவோம். ரொம்ப இதற்குள்ள கல்யாணம் நம்பினாலும் கல்யாணம் நம்பினாலும் குள்ளன்னு நம்ப நான் சும்மா சொல்லுவோம், இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கு. பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குள்ளமா இருந்தார், அதுவே அவருக்கு ஒரு குறையாஞ்சோ. அவர் என்ன இது மேலே ஏறினாரு, அத்தி மரத்தின் மீது ஏறி கடவுளை பார்க்க வேண்டும் முயற்சி. இப்படிலாம் ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இருந்தது. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தான் நான் யோசிச்சு கொண்டிருந்தேன். நாம இன்னைக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது வந்து வருவேன், இந்த பாயிண்ட்டுக்கு திருப்பி வரேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வசனம் மிக அழகாக சொல்கிறார். அவர் கூக்குரலிடுகிறார், அவரை கூட்டிக் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணாரு? பார்த்திமேயு குருடர் என்ன பண்ணாரு? தான் போட்டிருந்த அந்த மேல் ஆடையை தூக்கி எறிகிறார். எனக்கு இன்னைக்கு காலையில் இதை தான் நான் சிந்தித்தேன், அதை தான் சொல்றேன். பார்வையற்றவர், நீங்க நல்லா பேசணும். இப்போ நமக்கு எனக்கு கண்ணு தெரியலன்னா சின்னஃபாரை கூட்டினா போனேன், என்ன கூட்டின்னு போங்க, அப்படி வாங்க, அங்கே கண்ண முடியுங்க, எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியாது இங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது ஒருவர் என்னை கூட்டி கொண்டு போகும். அதாவது நான் வச்சிருக்க அந்த ஸ்டிக்கை வச்சு டக்குன்னு போகணும். இதுதானே இயல்பு. இயேசு கூப்பிடுகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டோனையும் தான் துண்டை அப்படியே தூக்கி எறிகிறார். நாம் யோசிச்ச அந்த துண்டை மட்டும் தூக்கி எறியல அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? இங்க இவர் என்ன தூக்கி எறிந்தார்? நம்பால சக்கேயு எல்லாம் சொல்றாங்க, அவர் வீட்டுக்கு போறான்னு சொல்ல, அவன் ஒரு பாவி, ஊரெல்லாம் நீங்க சொல்ல ஃபாதர் என்னையா போய் அவங்க வீட்டு போற, அவன் ஊரை வாயில எல்லாரும் வாயிலும் நிற்கக்கூடியவன், ஊரெல்லாம் அடிச்சு துண்டுருவன், வட்டி விட்டு ஊரை ஏமாத்துருவேன், அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டுறாரு, மானம் கேட்ட பொழப்படா அப்படின்னு நம்ம பேசுவோம் பாருங்க. பொதுவா முணுமுணுத்தார், வசனம் அழகாய் சொல்கிறது, அவர்கள் முணுமுணுத்தார், போய் இவன் வீட்டுக்கா, வசனம் அழகாய் சொல்கிறது. அவன் உடனே ஆண்டவர் சொல்றான், கேட்க ஆண்டவர் ஒண்ணுமே, உன் வீட்டுக்கு வந்து நான் தங்குறேன் தான் சொன்னார், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும் சொன்னார். அவன் உடனே ஆண்டவரே, யாரையாவது ஏமாற்றி இருந்தால் 4 மடங்காக, ஒரு மடங்கு திரும்பி. இப்போ யாராவது நீங்க கடன் வாங்குறீங்க, வட்டியெல்லாம் போட்டா குட்டி போடும், தெரியும், வட்டி குட்டி போடல, அந்த தான் தரணும். ஒரே முட்டை இப்போ 500 ரூபாய் வாங்கினா 4 மடங்கா திருப்பி கொடுப்பீங்களா? எத்தனை பேர் கொடுக்குதுங்க? மோடி எல்லாம் பீகார்ல எல்லாருக்கும் 10,000 ரூபாய் போட்டாங்களாம் பேங்க்ல, தெரில, அதை பத்தி செய்தி வந்துச்சு. எல்லாருக்கும் 10,000 ரூபாய் போட்டு இங்க கூட போடுவாங்க நினைக்கிறேன், பார்த்துக்குங்க. பார்த்தீங்க என்றால் இந்த என்னது 4 மடங்காக திரும்பி தருங்க. நான் நினைக்கிறேன் அப்போ எவ்வளவு சொத்து வச்சிருப்பான். நான் அதை அதிகமாக சிந்திச்சேன்.
என் சொத்தில் பாதி மீதி அவருக்கு, ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் அவர் எங்க போறது பாவம். பாதியை என்ன பண்றாரா திருப்பி தர. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தான் இன்னைக்கு யோசித்தேன். நிறைய நேரங்கள்ல நீங்க 2 பேரும், நான் சொன்னேன் 2 பேருக்கு ஒற்றுமை. அவரிடம் குறைகள் இருந்தது. யாருக்கு? அவர் பார்வையற்றவராக இருந்தார், இவர் மனநிறைவு இல்லாமல் இருந்தார். இன்னைக்கு நீங்க நிறைய பேருடைய பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை? நம்முடைய குறைகளை நாம நிறைய பேர் ஏற்றுக்கொள்வதே இல்லை. நீங்க சொல்லுங்க பாலாம், நான் கோபக்காரன், எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, நான் அடிக்கடி ஷார்ட் டெம்பர், அவன் இருக்கானா அவளை பார்க்க சொல்லு, நான் சொல்லி வந்துட்டேன். என்ன போய் பல நேரங்களில் பார்த்தா இன்னைக்கு திருமண வாழ்வு இணைந்தவர்கள் ஏன் 1 வருஷம் 2 வருஷம் போய் பிரிஞ்சிடறாங்க அப்படின்னு நான் இதுதான் நீ யோக்கியமே. நான் அக்செப்ட் பண்ணும், என்னிடம் இருக்குது, நான் கொஞ்சம் கத்துவேன், கோவப்படுவேன். எத்தனை பேர் இங்கே இருக்கு உங்களோட குறைகளை, மற்ற குறைகள், நான் நிறைய சாப்பிடுவேன், நான் நிறைய தூங்குவேன், நான் ஒரு லேசிங்க, நான் சோம்பேறிங்க, நான் ரொம்ப நேரம் செல் பார்ப்பேன். சொல்லுங்க பாப்பா, இங்கே எத்தனை பேர் நோ நான் அப்படி இல்லை, அவன் இவர் அங்கே உட்காந்துக்கல, இந்த சின்ன ஃபாதர் அவர் தான் ஃபோன் நோண்டுவார், நான் நோண்டே மாட்டேன். இதுதான் நம்ம பிரச்சனை. இதுதான் பிரச்சனைக்கான காரணங்கள். இவங்க 2 பேருமே என்ன பண்ணாங்க பாருங்க, தூக்கி எறிகிறார்கள். ஆண்டவர் கூப்பிடுற, உனக்கு என்ன வேண்டும்? அப்படி நான் பார்வை பெற வேண்டும். நான் ரொம்ப தெளிவான் தான், பார்வை, வேற எதுவுமே கேட்கல. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு நாகா கொடுங்க, எனக்கு பணம் கொடுங்க. அவனுக்கு வாழ்வுங்க, ஒளி இழந்து போனான், வாழ்வை தோய்த்து போனான். எனக்கு என்ன வேணும்? இங்க பாருங்க, ஆண்டவர் அவன் சொல்லி முடிச்சுன்னு பாத்தீங்களா, தூக்கி எறிகிறான். இந்த பணம் ஒண்ணுமே இல்லடா, எவ்வளோ பேருடைய அழைச்சி, எத்தனை வட்டி போட்டு ஏமாத்தி சேர்த்து வச்சிருக்கேன், ரூம்ல தங்க கட்டியா வச்சிருக்கேன், கட்டா பணம் வச்சிருக்கேன், போட்டுன்னு போயிட்டேன். அவன் இறக்குறான், தூக்கி எறிகிறான். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இவனும் ஆபிரகாமின் மகனே. இன்னைக்கு நீங்க என்னத்தை வாரி கட்டிக்க போறீங்க? ஒவ்வொரு முறையும் இந்த தினந்தோறும் நான் இந்த படங்களை பார்க்கிற போது, திருப்பலியிலும் ஜபிக்கும் போது நினைப்பேன், இவர்கள் நமக்கு தருகிற பாடங்கள் ஏராளம். நான் சொன்ன கடவுள் இன்னைக்கு நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், காலையில் எழுந்து இரவு படுக்கிற வரை நான் பார்க்கிற வீடியோவாக இருந்தால், நான் படிக்கிற புத்தகமாக இருந்தால், நான் பார்க்கிற சோசியல் மீடியா, எனக்கான எதையோ சொல்லிக்கொண்டே இருக்கிறான். நீ ரொம்ப அதான் ஞாயிற்றுக்கிழமை பூசையை நான் சொன்னேன், ஒரு ஆள் அடிக்கடி சொல்வார் தெரியுமா, நீங்கள் ஏழையாக வேண்டுமா? 4 பாயிண்ட். முதல் பாயிண்ட், நல்லா தூங்கி மெதுவாக எழுச்சிங்க, 9 மணிக்கு எழுச்சிங்க. 2வது பாயிண்ட், 4 மணி நேரம் ரீல்ஸ் யூஸ் பண்ணுங்க, எல்லாம் கவனிங்க, இதெல்லாம் எல்லாம் கவனிப்பீங்க, யூஸ் பண்ண நல்லா சாப்பிடுங்க, அப்புறம் நல்லா தூங்குங்க, வேலையே செய்யாதீங்க. நீங்க சீக்கிரமா எப்படி ஆவீங்க? பிச்சைக்காரன், ஏழையாய். அப்போ இன்னைக்கு எனக்கு நிறைய விஷயம் இருக்கு, எல்லாம் உழைக்கணும், எல்லாம் சம்பாதிக்கணும், கண்டிப்பா அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா பல நேரங்கள்ல இன்னும் நான் தூக்கி எறிய வேண்டிய விஷயங்களை எறிவதற்கான மனநிலை என்னிடம் இல்லை. அதான் இன்னைக்கு என்னிடம் மன நிறைவு இல்லை, மகிழ்வு இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, நிறைய படிச்சிங்கன்னா வச்சுக்கிறேன். சொல்றான் ஒருத்தர் எனக்கு காலைல ஃபோன் பண்ணாங்க, அவங்க நம்ம பங்கை சேர்ந்தவர்கள், அவர் இதில் இருக்கார், ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவருக்கு கேன்சர் கட்டி இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கம்மா, ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒவ்வொரு முறையும் எப்படி இந்த கேன்சர் கட்டி, அவர் குடிக்கவே மாட்டாராம், சிகரெட் பிடிக்கவே மாட்டாராம். இப்போ பொம்பளைங்களுக்குலாம் பிரஸ்ட் கேன்சர், அவங்க நான் தப்பாக பண்ணாங்க. அப்போ நிறைய முறை என்ன சொல்கிறான், நம்ம உள ரீதியான, நான் சொன்னேன்ல, அவன்கிட்ட ஒரு குறை இருந்துச்சு பாருங்க, யார்கிட்ட? சக்கை விட்ட பணம் கொட்டி கிடந்துச்சு, ஆனால் அவன்கிட்ட என்ன இல்லை? சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை. அந்த உள்ளுக்குள்ள இருக்க புழுக்கம், அதுதான் என்ன பண்ணுது? நோயாக மாறுகிறது. இன்னைக்கு நீங்க யோசிப்பாங்க, இதை நாமலாம் இன்னைக்கு தூக்கி எறியணும். பல நேரங்களில் நிறைய பேர் வச்சிருக்கோம், அவன் அதை பண்ணான், இவன் அதை பண்ணான், அவன் அப்படி பண்ணான், இவன் இப்படி பண்ணான். என்னத்தை கட்டிக்கின்னு போப்போம்? தூக்கி எறியுங்கள். அவன் தூக்கி எறிந்தான்,
பாத்திமே என்ற பார்வையற்றவன் பார்வை பெற்று ஆண்டவரை குள்ளி குதித்து மகிழ்ச்சியோடு புகழ்ந்து பாடினான். இந்த உலகத்தால் வெறுக்கப்பட்ட, சமூகத்தால் வெறுக்கப்பட்ட அந்த சக்கேயும் அதுவரை யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாமல், அன்புக்காக நிம்மதி இல்லாமல், நிறைவில்லாமல் வாழ்ந்தவன். பாருங்க, ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம். அவனுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி. மற்றவங்க ஏற்று நான் சொல்ல, இப்ப காசு கொடுத்த கண்டிப்பா எங்க ஒருத்தருக்கு 4 மடங்கா திருப்பி கொடுத்தா இவன மாதிரி ஒரு தெய்வத்தை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர். நீங்களும் நானும் கூட பல நேரங்கள்ல இழப்பதற்கு தூக்கி எறியணும். நிறைய குப்பைங்க, நிறைய வீடுகள்லாம் போனால் எனக்கு வருத்தமாகவே இருக்கும். சரியில்லை, பொதுவாக சொல்லணும், தேவையில்லாத குப்பையை வச்சுக்காதீங்க. அவ்வளோதான், அவுடேட்டட், தூக்கி போடுங்க. தேவையில்லை, அதெல்லாம் பழசாயிடுச்சுங்க. காலையில் சொன்ன ஒரு படத்தில் விவேக் சொல்கிற மாதிரி, அந்த பொங்கலில் போகி பண்டிகையில் என்ன தூக்கி போகிறோம், ஒரு தாத்தாவை தூக்கிட்டு வந்து போட்டுருவாங்க. வேடா, ஆமாம் தானே, டேய் பழச போடுறான்னா இவர் பெருசு, இது வேஸ்ட்டு, இது இருந்து வீட்டில் பிரயோஜனம் இல்லை சொல்லி அந்த ஜோக்கில் விவேக் வயசான தாத்தா. இன்னைக்கு நிறைய நேரம் நான் கூட நீ கூட நிறைய பேரை உதாசனப்படுத்துகிறோம். எதை உதாசனப்படுத்தணும், எதை தூக்கி எறியும், அதை தூக்கி எறிய மாட்டோம். இவங்ககிட்ட நான் பேச மாட்டேன், அவங்கள பார்த்தா மூஞ்ச திருப்பேன், இவங்க எனக்கு பிடிக்காது, அவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க, இன்னைக்கு இதே நினைச்சுதாங்க தூங்க முடியாம மன விரக்தியோடு, சந்தோஷத்திலிருந்து நிம்மதி இழந்து வாழ்வை தொலைத்தவர்கள் ஏறாங்க. அங்க நினைக்க இன்னைக்கு ஆண்டவர் தர அற்புதமான ஒரு இந்த உடம்பு அவர் வாழுகிறான். தேவையில்லா குப்பைகளை தூக்கி வெளியேறுங்க. எவ்வளோ குப்பை உள்ள இருக்கு, தேவையில்லாம அடிக்கடி சுத்திகரிப்பாம செய்த பண்ணும். அப்பதான் ஆண்டவருடைய உள்ளம். அப்ப இன்னைக்கு நான் சுத்திகரிக்கிற போது நான் மாறுகிறேன். அங்கு பார்வை பெறுகிறான், இங்கு ஒரு புது மனிதனாக மாறுகிறான். நாம எப்போ நான் மீண்டும் பார்வை பெறவேன், நான் மீண்டும் பார்வை. கண்களை மூடுவோம். இந்த பாடலை அப்படியே சிந்திக்கலாம். ரொம்ப அழகான ஆண்டவர் நம்மை ஒரு தாய் போல, தந்தை போல தேற்றுகின்றவராக, நம் ஒவ்வொருவரும் காக்கின்றவராக இருந்து கொண்டு இருக்கிறார். ஒரு அழகான பாடல். நம்மை சுமக்கிற தெய்வங்க. நாம் அழிந்து போவது அவருடைய எண்ணம் இல்லைங்க. நம்ம வாழணுங்க, வாழணும், நிறைய வாழணும், மகிழ்வோடு வாழணும், நிறைவோடு வாழணும். தேவையில்லாத குப்பைகளை, கசடுகளை, அழுத்திகளை தூக்கி எறிய ஆண்டவர் வலிமை சக்தி தர வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை நாம் தியான சிந்தையோடு கண்களை மூடி ஆண்டவரோடு ஒன்றித்து அப்படியே பிழை பிரசனத்தில் பாடுவோம். தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் நேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகி செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறுத்தென்னை நினைப்பவரே.
ஆனால் அவனுக்கு நிறைவு இல்லை. ஆண்டவரே நீங்க போதும் என்று சொல்லி தன்னுடைய செல்வத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரை சொந்தமாக்கிக்கும். நீங்களும் நானும் கூட அப்படியே பிரசனத்தில் இருக்கும். பல நேரங்கள் பல கவலைகள், பல பிரச்சனைகள், பல துன்பங்கள், நிறைய எதிர்ப்புகள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய கவலைகள், நிறைய சண்டைகள், சச்சரவுகள், போட்டிகள், பொறாமைகள் இருந்த ஒரு உலகம். பல நேரத்தில் இதிலே நம்ம மாட்டிக்கொண்டு நமது நேரத்தையும் உடல்லையும் நாம் இதிலே வீணெடுத்து விடுகிறோம். அதான் எனக்கு நிறைய பிரச்சனைக்கா இழப்பு. தூக்கி எறிங்க, தேவையில்லாத விஷயம் தூக்கி எறியுங்க. வேணாம் ஆண்டவரே நீங்க இருக்கீங்க போதும். ஆண்டவர் நீங்க எனக்குள்ள குடிகொள்ளுங்க, நீங்க என்ன வழி நடத்து, என்னோடு இருந்து நிழல் போல இருந்து என்னை விட்டு விலகாது இருப்பவரை என்னை வழி நடத்து. நம்பிக்கையோடு அப்படியே பாதத்தில் ஒப்பு கொடுத்து மாண்பீர் கீதத்தை பாடி ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருபால் நினைவை எங்களுக்கு நீ விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பேர்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற உமை மன்றாடுகிறோம்.
மரியே வாழ்க.